அதிசயங்கள் 7 என்று சொல்வார்கள். சத்தியமாய் எனக்கு அதில் உடன்பாடில்லை. உலக அதிசயம் என்றால் ஒன்றுதான், அது நம் தாய்மொழி தமிழ்தான் என்று இந்த நேரத்திலே சொல்லி உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றனர். எங்கள் நடுவர் அவரை பத்தி ஒரு 2 வரி. அழகிலே விரிந்த நெற்றி, அறிவிலே முதிர்ந்த தோற்றம், விழியிலே அன்பு தேக்கம், விழிப்பிலே பாசத்தாக்கம், மொழியிலே தோய்ந்த நெஞ்சம், முத்தமிழ் நாவில் கொஞ்சும் எங்கள் பட்டிமன்ற பாவலர் நடுவர் அவர்கள். சார், இந்த அம்மாலாம் 12 வருஷமா என் கூட வந்து பட்டிமன்றம் பேச சார், ஒரு நாள் கூட இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். ரொம்ப நன்றி சார். சகோதரி அன்னபாரதி வந்து சொன்னாங்க சார், இன்றைய குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, கலகலப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைய குடும்பங்கள் சும்மா கலகல கலகல கலகலன்னு இருக்கு அப்படின்னு தானே சார் அர்த்தம்? வகுத்தால போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உண்மை என்ன தெரியுமா? இன்றைய குடும்பங்கள் கலகல கலகலன்னு இல்ல, சும்மா லகலகலகலகலன்னு இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஜோதிகா மாதிரி கலகலப்பா இல்ல, சந்திரமுகி மாதிரி கதிகலங்கி போய் நிக்குது. அப்புறம் வந்து அன்னபாரதி அழகா சொன்னாங்க 2 விஷயம். அதுவும் இந்த போர்டு எப்படி அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க சார். விட்டு கொடுங்கள், கவலையை விடுங்கள். கலகலப்பா இருக்குது. ஒரு குழந்தைகிட்ட போய் என்ன சொல்லுவோம்? சாப்பிடாத குழந்தைகிட்ட சாப்பிடும்போம், தப்பு பண்றவன்ட்ட தப்பு பண்ணாதேம்போம். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? விட்டு கொடுங்கள்னா என்ன அர்த்தம்? எவனும் ஒரு வயலும் விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். கவலையை விடுங்கள்னா என்ன அர்த்தம்? எல்லாம் கவலையில இருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு குடும்பங்கள் கலகலப்பா இல்ல, கதிகலங்கி போய் தான் இருக்குன்னு அர்த்தம். ஆம்பளைங்க எல்லாம் பாவம் நடுவர் அவர்களே, நம்மளெல்லாம் சொல்றேன், ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப பாவம். நிம்மதியா இருக்கிறப்ப மனைவியை தேடுவான், மனைவி வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியை தேடுவான். சார், ஒரு சின்ன திருத்தம். ஆண்கள்லாம் பாவம்னு சொன்னீங்க, கொஞ்சம் மாற்றி வெறும் பாவம்ல ஐயோ பாவம். அன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கேன் சார், போன் வந்துச்சு. எங்க எங்க இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு உங்க அப்பா அம்மா, அதான் மாமா அத்தை வந்திருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு இப்பதான் சூடா பஜ்ஜி, காஃபி, கேசரி செஞ்சு கொடுத்தேன். கறி வாங்க போயிட்டே இருக்கிறேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க. வரும்போது உங்க அம்மாவுக்கு பிடிச்ச வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருங்க. ஐ லவ் யூடா புருஷா. எனக்கு ஒரு நிமிஷம் கிருன்னு தலை சுத்திருச்சு. அதுக்கப்புறம் தான் சொல்லுது, இது போன்ற மணமகள் தேவை என்றால் உடனே அணுகவும் திருப்பதி மேட்ரிமோனி, திருப்பதி மேட்ரிமோனி, திருப்பதி மேட்ரிமோனி. பாருங்க, அதுல கூட நம்மள மொட்டை அடிக்கிற மாதிரியே வச்சிருக்கான் பாருங்க. சில விஷயத்தை சொல்லி புரிய வைக்க முடியல சார். ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல எனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கு அப்படின்னுச்சு. என்னம்மா சந்தோஷமான விஷயம், ஸ்வீட் கொடுங்க அப்படின்னு. பிறந்த குழந்தைக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது சார். கேட்டது எனக்கு சார், என் தலையெழுத்து பார்த்தீங்களா? மனைவி கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எந்த வீட்டுக்காராலும் பதில் சொல்ல முடியாதுங்க. நான் எளிமையா சொல்றேன். தட்டில் கொண்டாந்து உப்புமா போட்டு கொடுப்பா, கொடுத்துட்டு ஒரு வாய் உள்ள போறதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்பா, எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கு அப்படின்னா இன்னும் 2 கரண்டி வைப்பா. நான் நல்லா இல்ல அப்படின்னா அந்த கரண்டியாலேயே 2 வைப்பா. கேக்குறா, பொண்டாட்டினா யார் தெரியுமா உனக்கு? புருஷனுக்கு மனைவிய வரவதாமா இல்ல, பொண்டாட்டினா யார் தெரியுமா? யாரு அடிச்சா பொறி கலங்கி பூமி சுத்துறது தெரியுதோ அவதான் பொண்டாட்டிங்கிறா சார். குடும்பம் கலகலப்பா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கையில தானே சார் இருக்கு. பிள்ளைகள் தானே சார் முக்கியம். வீட்டில் உங்க வீட்டில் பார்த்துக்கலாமா? நம்ம வீட்டில் ஆம்பளை பிள்ளையும் இருக்கு, பெண் பிள்ளையும் இருக்கு. 2த்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? படிக்கிறத தவிர எந்த வேலை கொடுத்தாலும் ஆம்பளை பிள்ளை பார்ப்பான், ஆனா படிக்க மட்டும் சொல்லிடக்கூடாது. ஆனா இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கு பாத்தீங்களா, படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் பார்க்காது. என் பையன்கிட்ட கேட்கிறேன் சார், டே 10வதுரா
பரீட்சை நடந்துகிட்டு இருக்கிறா, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்கணும்டா, படிக்கிறப்ப தூக்கம் வந்தா என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன் சார். படிக்கிறப்ப தூக்கம் வந்தா என்ன பண்ணுவ? அவன் அழகா சொல்றான், படிப்பு தான் வல்ல, தூக்கமாவது வருதே, தூங்கிடுவேன்னு சொல்றான். மனைவி நம்ம மேலே அன்பா இருக்காளா கோபமா இருக்காளான்றத ஒரே விஷயத்தில் கண்டுபிடிச்சலாம் சார். அவள் துணி துவைக்கிற வச்சே கண்டுபிடிச்சலாம். சட்டையை கலத்திட்டு துவைச்சா அன்பா இருக்கான்னு அர்த்தம். சட்டை போட்டிருக்கும் போதே துவைச்சான்னு வச்சுக்கோங்க. நான் எளிமையா சொல்றேன், இன்னைக்கு பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை நினைச்சு அப்படி கதி கலங்கி போய் நிக்கிறான் சார். ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்கிறாங்க வாசல்ல. இந்த காட்சியை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டு வாசல்ல அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு எதிர்பாரா விதமா வந்துட்டான். அந்த பொண்ணு எப்படி சமாளிக்கிறா தெரியுமா? வா ரமேஷே வா, அப்பா வீட்டில் இருக்கிறார் என்ற புத்தகத்தை தானே வாங்க வந்த. அவன் சொன்னான், இல்ல இல்ல, அந்த புத்தகம் என்கிட்ட இருக்கு, எங்கே காத்திருப்பது என்கின்ற புத்தகத்தை தான் நான் வாங்க வந்தேன்னு அவன். உடனே இவன் சொன்னான், அந்த புத்தகம் என்கிட்ட இல்லடா, மாமரத்தடியில் காத்திரு அந்த புத்தகம் இருக்கு, உள்ள போய் எடுத்துட்டு வரேன்ட்டு உள்ள போனால. அப்பங்காரன் கேட்டான், யாருமா இந்த ரமேஷ்னா? அப்பா என் கிளாஸ்ல படிக்கிறான், நல்லா படிப்பான், எப்ப பார்த்தாலும் புத்தகத்தோடயே இருப்பான்ப்பான்னா. அதுக்கு தான் அப்பன் சொன்னா, ராபின் சர்மா எழுதின பெற்றோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்கின்ற புத்தகத்தையும் சேர்த்து கொடுன்னு சொன்னான். இந்த மாதிரி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி சார் நாங்க கண்கலங்கி நிக்காம எப்படி சார் கலகலப்பா நம்மளால இருக்க முடியும் சார்? ஒண்ணும் இல்லை சார், இந்த லேண்ட்லைன் போன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. என்னைக்கு இந்த செல்போன் வந்துச்சோ அன்னைக்கு தான் சார் நம்ம குடும்பத்தெல்லாம் அது நடுத்தருவில் நிறுத்தி விட்டு தாவி தாவி விளையாண்ட குழந்தைகளை தடவி தடவி விளையாட வச்சது இந்த செல்போன் தானே சார். எங்களுக்கு என்ன பயமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு தடவி தடவி விளையாடுறான், நாளைக்கு கண்ணு தெரியாம தடவிக்கிட்டே நிப்பானோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு சார். மண்ணில் விளையாண்ட குழந்தை என்னைக்கு வீடியோ கேமுக்கு மாறுனுச்சோ எங்க குடும்பம் கதிகலங்கி போய் நிக்குதுன்னு தான் சார் நாங்க சொல்றோம். எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட ஸ்பரிசம் இல்லை சார், ஸ்பரிசம் இல்லை, எதிர்பார்ப்பு வந்துருச்சு சார். ஸ்பரிசம் போய் எதிர்பார்ப்பு வந்தது தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். ஒன்றும் இல்லை, எளிமையா நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சொந்தக்காரனுக்கு அந்த காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஓடோடி வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டாது அந்த காலம் சார். சொந்தக்காரனுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஓரமா நின்று நல்லா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் நாம இருக்கிறோமா இல்லையாங்க? புது வீடு கட்டியிருக்கேன் சார், 80-85 லட்சம் ரூபா ஆச்சு சார். எங்க மாமனாரோட தம்பி சின்ன மாமனார் வந்தார், வந்து பார்த்தார், மாப்பிள்ள வீடு சூப்பரா இருக்கே. ஆமா. நிலைக்கு வந்தான் சார், நிலைய கையை வச்சுட்டு சொன்னான், என்ன பர்மா தேக்கான்னா? ஆமாம் ஆமாம் மாமா, பர்மா தேக்கு மாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்க மாமான்னு. எளிமையா ஒரு கேள்வி கேட்டான் சார், பிரிச்சு வித்தா எவ்வளவு தேருன்னு கேட்கிறான் சார். எப்படி சார் இந்த உறவுகள் சிறப்பா இருக்கும்? புரிதல் இல்லை சார். நான் எளிமையா சொல்லட்டுமா, உங்களுக்கு மனசுல கை வச்சு சொல்லுங்க. அந்த காலத்துல கல்யாணம் பண்றது ஈஸியா இருந்துச்சு, ஆனால் விவாகரத்து பெறுவது மட்டும் கஷ்டமா இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம புள்ளைக்கு கல்யாணம் பண்றதுங்கிறது கஷ்டமா இருக்குது, ஆனா விவாகரத்துங்கிறது ஒரு நொடியில வாங்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்கன்னா இந்த உறவுகள் எப்படி சிறப்பா இருக்கும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. உண்டாக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஏன் தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு அன்னைக்கு பர்த்டே சார், கோயிலுக்கு போனார், பயங்கர கூட்டம், சரியான கூட்டம். ஐயோ சாமியை பார்க்க முடியாம போயிடுமோ பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு முண்டி அடிச்சு சாமியை பார்த்துட்டு அப்பாடா பார்த்தாச்சுன்னு கோயில் வாசலுக்கு வந்தான் சார். வந்து பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டான், பைக் சாவியை காணும். பதட்டமாயிட்டான், ஐயோ பைக் சாவியை காணா போச்சே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே யோசிச்சான், ஒருவேளை பைக்கிலேயே வச்சுட்டு உள்ள போயிருப்போமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா பைக் நிக்கிற இடத்துக்கு வேகமா போனான். பைக்கை காணும், ஆகா பைக் தொலைஞ்சு போச்சுரா, எவனோ எடுத்துட்டு போயிட்டான்டான்ட்டு இன்னும் பதட்டம் ஆயிட்டான். இப்ப என்ன பண்றதுனே தெரியல. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணிட்டான், சார் TN 68 4868 ஸ்கூட்டி காணா போச்சு, உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு போன் பண்ணிட்டு கோயில் வாசல்லையே உட்காந்துட்டான் சார். பதறான், ஒய்ஃபுக்கு போன் பண்றதுக்கு பயப்படுறான். போன் பண்றான், இருந்தாலும் சொல்லி அவனுமே போன் பண்றான். அந்த அம்மா எடுக்கவே இல்லை. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா எடுத்துச்சு. எடுத்த வேகத்தை சொன்னாம்மா
பைக்கை எவனோ கோயிலேருந்து தூக்கிட்டு போயிட்டாமா, சீக்கிரம் வந்து என்னை கூப்பிட்டு போமா அப்படின்னுச்சு. யோ, உன் ஞாபக சக்தியில இடி விழ, நான் தானையா உன்னை கோயில் வாசல்ல இறக்கி விட்டுட்டு பர்த்டே கேக் வாங்குறேன்ட்டு கடைக்கு போனேன், அதையும் மறந்துட்டியா நீ அப்படின்னுச்சு. ஐயோ ஆமாம்மா, சாரி, தெரியாம மறந்துட்டம்மா. சரி சரி, என்னை வந்து அழைச்சிட்டு போயிடு அப்படின்னா. என்னால் முடியாதியா? ஏமா முடியாது? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தில போலீஸ் ஸ்டேஷன்ல, அந்த பக்கம் தான் பர்த்டே கேக் வாங்க போனேன், நான் தான் திருடி இருக்கேன்னு என்ன போலீஸ்ல பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். 5ஆம் தேதி வீட்டுக்கு வாங்கின லோன் இஎம்ஐ கட்டணும். முதலாளி சொல்றார் 15ஆம் தேதி தான்ப்பா இந்த மாசம் சம்பளம்னு சொல்றார். ஆனா 4ஆம் தேதி நம்ம போன்ல இருக்கிற எத்தனையோ பேருக்கு போன் போட்டு, ஒரு 12,000 ரூபாய் அனுப்புங்கண்ணே, நான் 15ஆம் தேதி தான் சம்பளம்னு சொல்லியிருக்காரு, நான் அதுக்குள்ள கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி. குழந்தை வந்து அப்பாட்ட கேக்குது, அப்பா கிளாஸ்ல எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்கப்பா, நான் மட்டும்தான்ப்பா கட்டல அப்படின்னு தன்னுடைய குழந்தை அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அவன் கலகலப்பாக இருக்கிறானா, கண்கலங்கி நிற்கிறானா என்பது என்னுடைய இரண்டாவது கேள்வி. ஆஸ்பத்திரியில் போய் யாரையாவது சேர்த்துட்டு எல்லா பணத்தையும் கட்டிடுவோம், இன்னும் ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் இருக்கும், அதை எப்படி பெறட்டுறதுன்னு தெரியலையேன்னு கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கக்கூடிய குடும்பங்கள் இன்று இருக்கிறதா இல்லையா என்பது என்னுடைய மூன்றாவது கேள்வி. இந்த கோடைக்காவது, ஒவ்வொரு கோடையிலையும் நினைக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு சார். இந்த கோடைக்காவது கொடைக்கானல் டூர் போயிடுவோண்டா கண்ணு, இல்லை ஊட்டிக்கு போயிடுவோண்டா கண்ணு, அதுக்கு தான்டா அப்பா சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 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 ஒரு முறை கூட போகாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்று இருக்கிறதா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இவர்கள் எல்லாத்துக்கும் அதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பதில் வச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? இதற்கெல்லாம் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை ஏங்க எதிர்பார்க்குறீங்க? பணம் இல்லாமல் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, நீங்க அது பணம் என்பது காலத்தினுடைய கட்டாயம். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த காலத்தில் வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஒருத்தன் சம்பாதிச்சான். அந்த காலத்தில் குடும்பத்தில் ஒருத்தன் சம்பாதிச்சான், அந்த குடும்பமே உட்கார்ந்து சாப்பிட்டுச்சு. இன்னைக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சம்பாதிக்கிறான், ஆனா மாச கடைசியில தவிக்கிறான் என்று சொன்னால் இன்றைய குடும்பங்கள் கலகலப்பாக இல்லை, கண்கலங்கி நிற்கிறது, கதிகலங்கி நிற்கிறது என்ற தீர்ப்பை நீங்கள் தீர்வாக தர வேண்டும் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம்.